இன்றைய அனுதின தியானத்துக்கான வசனம் யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஜீவன் என்பது ஒரு மனிதனை செயல்படுத்தும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே யோவான் 1 வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அது ஒளி என்று சொல்லும்போது அடுத்த வசனத்திலே பிரகாசிக்கிற ஒளி, இருளை நீக்கும்படியான ஒளி. அந்த ஒளிதான் ஆண்டவராகிய தேவன். அந்த ஒளி நமக்குள்ளாய் வருவதற்கு தேவன் அந்த ஒளியை அனுப்பினார். அந்த ஒளி யாரிடத்தில் முதல்ல காணப்பட்டது என்று பார்க்கும்போது, இருளை பிரகாசிப்பிக்கிற ஒளி அது ஒரு மனுஷனிடத்தில் அனுப்பப்பட்டது. அந்த மனுஷன் முன்னறிக்கும்படி வந்தான். இந்த ஒளிதான் நமக்குள் இருக்கும்போது இன்றைக்கு நாம் அந்த ஒளியினாலே ஒளியை பெறுகிறோம். எப்படி என்றால், சூரியன், பூமி, சந்திரன், இந்த 12 மணி நேரம் வெளிச்சம், இந்த 12 மணி நேர வெளிச்சத்திலே சந்திரன் சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்று அது அந்த பௌர்ணமி அன்று அது நமக்கு இரவிலே வெளிச்சத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய குமாரன் யோவான் இடையிலே மனுஷனாக அனுப்பப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்க அவன் பூமிக்கு முதலாவது அனுப்பப்பட்டான். அந்த பூமி இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லும்படி சாட்சி கொடுக்கத்தக்கதாக யோவான் ஸ்நானகன் அங்கே இயேசு கிறிஸ்துவை வெளிச்சமாய் நமக்கு பிரகாசிக்க செய்து அவர் மூலமாக நாம் வெளிச்சத்துக்குள் வந்திருக்கிறோம். இந்த வெளிச்சம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனபடினால் தானே இங்கே சொல்லப்படுகிற வசனத்தின்படியாக 4ஆம் வசனம் சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாயிருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.